பெற்ற மகனை மரத்தில் கட்டி வைத்து அடித்து கொன்ற கொடூர தந்தை இவர்தான். கொலையை செய்துவிட்டு விபத்து நாடகமாடி சடலத்தை எரித்து சாம்பலாக்கியிருக்கிறார். கொல்லப்பட்டவர் கரூர் மாவட்டம் ஜெகதாபியைச் சேர்ந்த மாரியப்பன் என்கிற மனோகரன். 43 வயதாகும் இவர் ஒரு டிரைவர். சுதா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். மதுவுக்கு அடிமையான மனோகரன் போதையிலிருந்து விடுபட சில மாதங்களாக சேலத்தில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவத்தன்று மனோகரன் பூரண குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார். வீட்டிற்கு வந்தவருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. மனோகரனின் தந்தை மாணிக்கம் என்பவர் புதிதாக வீடு கட்டும் பணியை தொடங்கியிருக்கிறார். அந்த வீடு மனோகரனின் வீட்டிற்கு செல்லும் வழியை மறைத்திருக்கிறது. கட்டுமான பணிகள் துவங்கும் முன்பே ஏன் இப்படி எங்கள் வீட்டு வழியை மறைத்து நீங்கள் வீடு கட்டுகிறீர்கள் என மாமனாரிடம் கேட்டிருக்கிறார் சுதா. ஆனால் மாணிக்கமோ குடித்துவிட்டு வந்து மருமகளை ஆபாச வார்த்தைகளால் திட்டியதோடு மட்டுமல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்டால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார். கணவரும் சிகிச்சைக்கு சென்று விட்டதால் சுதாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. குழந்தைகளின் எதிர்காலம் கருதி அமைதி காத்திருந்தார். ஆனால் சம்பவத்தன்று சேலத்திலிருந்து வீடு திரும்பிய மனோகரன் இந்த அக்கிரமங்களை பார்த்து கொதித்து போயிருக்கிறார். உடனே தந்தை மாணிக்கத்திடம் முறையிட்டிருக்கிறார். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறி உள்ளது. ஆனால் அக்கம்பக்கத்தினர் ஒன்று சேர்ந்து சண்டையை தடுத்திருக்கிறார்கள். ஆனால் வெறியடங்காத மாணிக்கம் தனது மகள் வழி பேரனை வீட்டிற்கு வரச் சொல்லியிருக்கிறார். இருவரும் சேர்ந்து மனோகரனை இழுத்து வந்து மரத்தில் கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள். அடித்த அடியில் மனோகரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். போலீசுக்கு தெரியாமல் இருக்க இரவோடு இரவாக நெருங்கிய உறவினர்களை மட்டும் வரவழைத்து மனோகரன் விபத்தில் இறந்துவிட்டதாக கூறி நாடகமாடி உள்ளார். பின் சடலத்தை எரித்து சாம்பலாக்கி இந்த கொலையை மறைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் உன்னையும் உன் பிள்ளைகளையும் கொன்றுவிடுவதாக சுதாவிடம் மிரட்டியிருக்கிறார் மாணிக்கம். கேட்கக்கூட நாதியில்லாமல் கணவனை அடித்துக் கொன்றது சுதாவை நிம்மதியாக உறங்க விடவில்லை. கணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வெள்ளியணை போலீசார் மாணிக்கத்தையும் அவரது மகள் வழி பேரன் மணிராஜாவையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.